உலக உயிர்களில் 80,000 கோடி உயிர்கள் இருக்கான். அந்த 80,000 கோடி உயிர்களில் சிரிக்க தெரிந்த ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பறவை ஒன்று இருக்குங்கிறாங்க. அந்த பறவை அது சத்தமிட்டால் சிரிக்கிற மாதிரி கேட்குமா, ஆனால் சிரிக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு பெரிய வாய்ப்பை மனிதனுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சிரிப்பை வேறு உயிர்கள் செஞ்சால் நம்மளால் சகிக்க முடியுமா? இப்போ வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம், ஒரு நாய் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகுதுன்னு வைங்க, லேசாக அப்படி சிரிக்கிற மாதிரி போச்சுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? நொந்துருவான் சில பேர். கேவலம் ஒரு நாய் பார்த்து என்னை சிரிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, நீ எந்த நாய் இந்த தெருவில் நான் விட மாட்டேன் அப்படின்னு நினைப்பான். இல்லை பால் கறக்க போகிறப்ப எருமாடு லேசாக நம்மளை பார்த்து சிரிச்சுன்னு வைங்க, எதுக்கு சிரிக்குது, கண்ணுக்குட்டி விடாமல் நம்ம குடிக்கிறோம்னு அது சிரிக்குதோ அப்படின்னு நினைப்போம். இந்த சிரிப்பில் 1000 விஷயம் இருக்கும். அதே மாதிரி குரங்கு சிரிக்குதுன்னு நினச்சி நம்ம வாட்டி கை கொடுத்துடக்கூடாது, அது கோபமாக இருந்தால் தான் பல்ல காட்டுமா. அப்போ நமக்கு சிரிப்புங்கிற விஷயத்தில் நகைச்சுவை, அதே மாதிரி நகுதல், அதே மாதிரி சிரிப்பு, வடமொழியில் ஹாஸ்யம், இங்கிலீஷில் ஹியூமர், விட் அண்ட் ஹியூமர் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறையா எத்தனையோ சொற்கள் இருக்குது. அதுலேயும் திருவள்ளுவரே சொல்வார், நகுதல் பொருட்டன்று நட்பு கொள்ளுதல் என்னன்னா சிரிப்பதற்காக மட்டுமில்லை, மேற்கொண்டு அவன் தப்பு செஞ்சாலும் தண்டிக்கிற அளவுக்கு நமக்கு தன்மை இருக்கணுங்கிறார். கண்ணகி அப்படிங்கிற பேர் எடுத்துக்கிட்டாலே கண்ணால் நகுபவள்னு அர்த்தமா. கண்ணால் நகுதல்னா என்னென்னா, சில பேரை பார்த்தா அவங்க கண்ணே சிரிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சில நடிகைகள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்க்கலாம். இப்போ குஷ்பு அவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணே சிரிக்கிற மாதிரி இருக்கும், அதான் ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது. இப்போ அதே மாதிரியான அந்த ஹியூமர் சென்ஸ் முகம் முழுவதும் இருக்கிறத வச்சுக்கிட்டு அதை நம்ம பார்த்து மகிழ்தல். இந்த சிரிப்பினால் என்ன லாபம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. சிரிக்கிறதுனால மனம் மென்மையாகுது. துக்கத்தை பிறட்ட சொன்னால் பாதியாகும், நகைச்சுவை அடுத்தவங்கிட்ட சொன்னால் 2 பங்காகும், மகிழ்ச்சி 2 பங்காகும், துக்கம் பாதியாக குறையும். நாம் என்ன செய்யலாம்? எப்போ பிறக்கிறோம் எப்போ பிறக்கிறோம், நமக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியாது. டேட் ஆஃப் டெத்து தெரிஞ்சாலும் நல்லா இருக்காது. ஏன்னா சில பேர் அதை நினச்சி அழுவாங்க. அதில் சில பேர் சந்தோஷமாக இருப்பான், நானாவது டிசம்பர், அவன் பிப்ரவரி பாவம் அப்படிமா. அப்புறம் சில பேர் நம்ம வீட்டுக்கே வந்துடுவான், இன்றைக்கி நவம்பர் 6 நீங்கள் போலையா அப்படின்னு கேட்டு வந்துடுவான். அதனால் இந்த நாட்களுக்குள்ளே ஒரு நாளில் வாழ்கிற ஈசல், 10 நாள் மட்டுமே வாழ்கிற பட்டாம்பூச்சி, இவையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் நாமும் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது? மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லை, மகிழ்ச்சியாக மற்றவர்களை வைத்துக் கொள்ளுதல். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். உலகத்திலே கடன் இல்லாதவன் லட்சாதிபதிங்க, நோய் இல்லாதவன் கோடீஸ்வரன். அப்போ நோய் இல்லாமல் இருக்கணும்னா நாம் மகிழ வேண்டும். நாமும் மகிழ்வோம், பிறர் மகிழ வைப்போம்.